இந்திய தேசிய இயக்கம் கேள்வி பதில் விளக்கங்களுடன் இதோ. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு எது? பதில் 1885. விளக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28 அன்று மும்பையில் நிறுவப்பட்டது. இதன் நோக்கம் இந்திய மக்களின் அரசியல் உரிமைகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேய அரசிடம் கோரிக்கைகளை முன்வைப்பதுதான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? பதில் ஓம்சேஷ் சந்தர் பானர்ஜி. விளக்கம். காங்கிரசின் முதல் மாநாடு மும்பையில் நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்கியவர் ஓம்சேஷ் சந்தர் பானர்ஜி. ஸ்வராஜ் என் பிறப்புரிமை என்ற முழங்கியவர் யார்? பதில் பாலகங்காதர திலகர். விளக்கம். திலகர் விடுதலை இயக்க தீவிரவாத இயக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். மக்கள் மத்தியில் தேசிய உணர்வை தீவிரமாக வளர்த்தவர். வங்காள பிரிவினை எப்போது நடைபெற்றது? பதில் 1905. விளக்கம். ஆங்கிலேய அரசு பிரித்த ஆள் கொள்கையின் அடிப்படையில் வங்காளத்தை பிரித்தது. இதற்கு எதிராக ஸ்வதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கங்கள் தொடங்கின. ஸ்வதேசி இயக்கம் தொடங்கியதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில் வங்காள பிரிவினை. விளக்கம். வெளிநாட்டுப் பொருட்களை புறக்கணித்து உள்ளூர் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை ஸ்வதேசி இயக்கம் வலியுறுத்தியது. இந்திய முஸ்லீம் லீக் நிறுவப்பட்ட ஆண்டு எது? பதில் 1906. விளக்கம். முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்காக டாக்காவில் முஸ்லீம் லீக் நிறுவப்பட்டது. காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்தில் முதல் முறையாக தலைமையேற்ற இயக்கம் எது? பதில் சாம்பரன் சத்தியாகிரகம். ஆண்டு 1917. விளக்கம். பீகாரில் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்காக நடத்தப்பட்ட இந்த இயக்கம் காந்தியடிகளின் முதல் வெற்றிகரமான போராட்டமாகும். ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? பதில் 1920. விளக்கம். ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. உப்பு சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றது? பதில் 1930. விளக்கம். தாண்டி யாத்திரையின் மூலம் காந்தியடிகள் உப்பு சட்டத்தை மீறி சிவில் அசம்பாவித இயக்கத்தை ஆரம்பித்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆண்டு எது? பதில் 1942. விளக்கம். இரண்டாம் உலகப் போரின் போது தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதிக்கட்டமாக கருதப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸை பிரிட்டிஷ் அரசின் பாதுகாப்பு வால்வு, அதாவது சேஃப்டி வால்வ் என்று கூறியவர் யார்? பதில் லார்ட் டஃபரின். விளக்கம். தேசியவாத உணர்வுகளை கட்டுப்படுத்த ஒரு மேடை என்ற நோக்கில் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதாக டஃபரின் கருதினார். இந்திய தேசிய இயக்கத்தின் மிதவாத காலம் என அழைக்கப்படும் காலப்பகுதி எது? பதில் 1885 முதல் 1905. விளக்கம். இந்த காலத்தில் அரசியல் அமைப்பு வழிமுறைகள், மனுக்கள், தீர்மானங்கள் மூலமாக உரிமைகள் கோரப்பட்டன. மிதவாத இயக்கத்தின் மூவர், அதாவது ட்ரியோ என அழைக்கப்படுபவர்கள் யார்? பதில் தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரீந்திரநாத் பானர்ஜி. விளக்கம். இவர்கள் மிதவாத தேசியவாதத்தின் முக்கிய தலைவர்கள். வறுமையும் ஆங்கிலேய ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் தாதாபாய் நவ்ரோஜி. விளக்கம். இந்த நூலில் செல்வச்சோர்வு கொள்கை, அதாவது ட்ரெயின் தியரி விளக்கப்பட்டது. ஸ்வதேசி இயக்கத்தின் போது தேசிய கல்வி இயக்கத்தை முன்னெடுத்தவர் யார்? பதில் அரவிந்த் கோஷ். விளக்கம். ஆங்கிலேய கல்வி முறைக்கு மாற்றாக தேசிய கல்வியை வலியுறுத்தினார். 1907 சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் பிளவுபட்டதற்கான உடனடி காரணம் என்ன? பதில் தீவிரவாதிகள் மற்றும் மிதவாதிகள் இடையிலான கருத்து வேறுபாடு. விளக்கம். தலைமை தேர்வு மற்றும் போராட்ட முறைகள் குறித்த முரண்பாடு பிளவுக்கு காரணமானது. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற சொற்றொடரை முதன்முதலில் பயன்படுத்திய நாடு எது? பதில் தென்னாப்பிரிக்கா. விளக்கம். அங்கு இந்தியர்களின் உரிமைக்காக போராடும்போது இந்த முறையை உருவாக்கினார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் அறிவித்த முதல் அகில இந்திய போராட்டம் எது? பதில் ஹர்த்தால். வருடம் 1919. விளக்கம்.
இது இந்திய அளவில் நடத்தப்பட்ட முதல் அகிம்சை போராட்டமாகும். ஒத்துழையாமை இயக்கம் திடீரென நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? பதில்: சௌரி சௌரா சம்பவம். வருடம் 1922. விளக்கம்: வன்முறை ஏற்பட்டதால் காந்தியடிகள் இயக்கத்தை வாபஸ் பெற்றார். காங்கிரசின் பூரண ஸ்வராஜ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது? பதில்: வருடம் 1929 லாகூர் மாநாடு. விளக்கம்: ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்தியாவின் இலக்கு முழு சுதந்திரம் என அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக 1857 நடந்த புரட்சியைப் பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதேபோல் மேலும் வினாவிடை மற்றும் விளக்கங்களுடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 1857 ஆண்டு ஏற்பட்ட புரட்சி வேறு எந்த பெயர்களால் அழைக்கப்படுகிறது? பதில்: சிப்பாய் கிளர்ச்சி, முதல் இந்திய சுதந்திரப் போர். விளக்கம்: ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய அளவில் ஏற்பட்ட முதல் பெரிய ஆயுத புரட்சி என்பதால் முதல் சுதந்திரப் போர் என அழைக்கப்படுகிறது. 1857 புரட்சி தொடங்கிய இடம் எது? பதில்: மீரட். விளக்கம்: 1857 மே 10 அன்று மீரட்டில் இருந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். 1857 புரட்சியின் உடனடி காரணம் என்ன? பதில்: என்ஃபீல்டு துப்பாக்கி காட்ரிட்ஜ் விவகாரம். விளக்கம்: மாடு மற்றும் பன்றியின் கொழுப்பால் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்பட்ட காட்ரிட்ஜ்கள் இந்து முஸ்லிம் சிப்பாய்களின் மத உணர்வுகளை புண்படுத்தின. 1857 புரட்சியின் அரசியல் காரணம் எது? பதில்: தத்தெடுப்பு மறுப்பு கொள்கை, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். விளக்கம்: டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த இந்த கொள்கையால் ஜான்சி, சதாரா போன்ற அரசுகள் ஆங்கிலேயரிடம் இணைக்கப்பட்டன. 1857 புரட்சியில் முகலாய பேரரசராக அறிவிக்கப்பட்டவர் யார்? பதில்: பகதூர் ஷா ஜாஃபர் II. விளக்கம்: தில்லியில் புரட்சியாளர்கள் அவரை இந்தியாவின் அரசனாக அறிவித்தனர். ஜான்சி புரட்சியின் தலைவி யார்? பதில்: ராணி லக்ஷ்மிபாய். விளக்கம்: தத்தெடுப்பு மறுப்பு கொள்கைக்கு எதிராக ஜான்சியை காப்பாற்ற போராடிய வீராங்கனை. கான்பூரில் புரட்சியை வழிநடத்தியவர் யார்? பதில்: நானா சாஹிப். விளக்கம்: பேஷ்வா பாஜிராவ் II தத்தெடுத்த மகன். ஆங்கிலேயரால் பென்ஷன் மறுக்கப்பட்டதால் புரட்சியில் ஈடுபட்டார். லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? பதில்: பேகம் ஹஸ்ரத் மஹல். விளக்கம்: அவத் இணைப்புக்கு எதிராக போராடினார். 1857 புரட்சி தோல்வியடைந்த முக்கிய காரணம் எது? பதில்: ஒருங்கிணைந்த தலைமையின் பற்றாக்குறை. விளக்கம்: தேசிய அளவில் ஒரே தலைமை, திட்டமிடல் இல்லாதது தோல்விக்கு காரணமானது. 1857 புரட்சியின் விளைவாக ஆங்கிலேய ஆட்சியில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம் என்ன? பதில்: 1858 அரசாணை மூலம் இந்தியா நேரடியாக இங்கிலாந்து அரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. விளக்கம்: கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுற்று மகாராணி விக்டோரியாவின் ஆட்சி தொடங்கியது. இதனுடைய தொடர்ச்சி விரைவில் வரும். நன்றி.